ஓகே, கடந்த பதிவில் நம்மளுடைய கர்ம பதிவுகளை நம்மளால் பார்க்க முடியுமா அல்லது பார்க்கக்கூடிய அந்த சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சோம். இது நம்ம ஊரில் எப்படி இருந்தது, இந்தியாவில் இந்த விஷயம் எப்படி நடந்ததுன்றது நிறைய கதைகள் இருக்கு. அதில் ஒரு சுவாரஸ்யமான கதை நமக்கு எல்லாருக்கும் பழகப்பட்ட மகாபாரதத்தில் இருந்து பீஷ்மர் அம்பு படுக்கையில கொடுத்துருக்கார். அதாவது பீஷ்மரை உயிர் போகலை, நெடுநாட்கள் அந்த அம்பு படுக்கையிலே படுத்திருக்கார். பீஷ்மர் நல்லா ஒரு நல்ல ஞானி, அவர் நல்ல யோகி. அவர் கிருஷ்ணாட்ட கேட்குறாரு. அவரை போய் பார்க்க போகும்போது, கிருஷ்ணா, நான் என்னுடைய ஒரு 50 பாஸ்ட் லைஃப்ஸில் பின்னால் போய் பார்த்தேன். அதான் எந்த லைஃப்லையுமே இந்த மாதிரியான ஒரு சஃபரிங்கை அனுபவிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நிலை, முற்படுக்கையில் படுத்தக்கூடிய அந்த நிலையை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நான் எந்த தவறும் செஞ்ச மாதிரி தெரியலையே அப்படிங்கிறார். ஸோ அவரால் தன்னைத்தானே தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் போய் அவருக்கு அந்த பார்க்கக்கூடிய திறமை இருக்கு. ஸோ அப்போ கிருஷ்ணா அவருக்கு பதில் சொல்றார். ஒரு பிதாமகரே, நீங்கள் அறிந்த வகையில் உங்களால் அந்த 50 லைஃபில் மட்டும்தான் போக முடியுது. பட் நான் கவனித்த வகையில் ஒரு 100 பிறவிகளுக்கு முன்னால் நீங்கள் ஒரு நாட்டோட இளவரசனாக இருந்திருக்கீங்க. காட்டுக்கு வேட்டையாட போகும்போது உங்கள் வழியில் எதிர்பட்ட ஒரு பாம்பை அதனுடைய வாழை பிடிச்சி சுற்றி முன்புதரில் வீசி எரிஞ்சு கொண்டு இருக்கீங்க. ஸோ அந்த இம்பேக்ட் தான் இதுன்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது இந்த கர்ம விதியின்படி நீ செய்கிற ஒவ்வொரு வினைக்கும் அதற்கே குறித்தான சமமான எதிர்வினை உண்டு. லா ஆஃப் ஆப்போசிட்ஸ். நியூட்டன் கார்லாம் சொல்லுவாங்க, each and every reaction has its own and opposite reaction. ஸோ அது ஒவ்வொரு நிலையிலும் அப்ளை ஆகுது. பீஷ்மருக்கு அப்ளை ஆனது மாறா, அவர் இன்னொன்று செஞ்சார், அதனுடைய விளைவை அவர் இப்போ அனுபவிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஒரு மாதிரியான கர்மிக் பேட்டர்ன். அதாவது அந்த கர்மாவை எப்படி நம்ம இப்போ அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு, நான் தவறு செஞ்சுட்டேன், அந்த தவறு எந்த வகையில் நான் ஒரு விஷயத்தை அனுபவிச்சு அது சரி பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கர்மிக் பேட்டர்ன் இது. அதாவது நான் இன்னொருத்தருக்கு செஞ்ச தவிர அதே மாதிரியான ஒரு விஷயத்தால் நான் பாதிக்கப்பட்டு நான் அதிலிருந்து நான் பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கான கர்மிக் பேட்டர்ன் ஒன்று. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற நல்லது கெட்டது சுகதுக்கங்கள் ஒரு விளைவனம் உண்டாக்குது. நம்ம அடுத்தவங்களுக்கு இப்போ நம்ம ஜென்ரலாக செய்கிறது ஏமாற்றுபவர், ஏமாறுபவர், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ நிறைய நடக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் சர்வைவ் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நல்லபடியாக வாழ்ந்துட்டோம், நிறையா கோடிக்கணக்கில் சேர்த்துட்டோம் அல்லது ஒரு தவறை மறைச்சிட்டோங்கிற மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டி ஆட்டிடியூட் இருக்கும்போது அதனுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்ற சொல்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் அது கதை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம கதையாக ஒதுக்கிட்டு இருக்கோம். பட் அதை இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி மூலமாக பார்க்கும்போது டைம் டு டைம் அதை ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கிட்டையும் இந்த மாதிரியான இம்பேக்ட்ஸ் இருக்கிறத நம்மளால் கவனிக்க முடியுது. ஸோ நம்மளுடைய அடுத்த வீடியோவில் இதற்கு மாறாக இன்னொரு அணுகுமுறை, கர்மாவுடைய இன்னொரு வெளிப்பாடு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நன்றி.